My name is Mahalashmi. I am present about special contact lenses. இப்போ ஸ்க்ளீரல் கான்டாக்ட் லென்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு என்ன தெரியும்னா சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ் பத்தி நல்லா தெரியும். சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்காது, ரிஃப்ராக்ட் எரர் பேஷன் யூஸ் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக்கா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஆர்ஜிபி லென்சஸ் வந்து கெரட்டோகோனஸ் பேஷன் யூஸ் பண்ணுவாங்க, பட் அது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்கும். இதே இது நம்ம ஸ்க்ளீரல் லென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ளீரல் லென்ஸ் வந்து லார்ஜரா இருக்கும். இது கார்னியா ஃபுல்லாவே கவர் பண்ணி ஸ்க்ளீரா மேல லேண்ட் ஆகுறதுனால இதுல எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்காது. இதுல நான் பார்த்தோம்னா இந்த ஸ்க்ளீரல் லென்சஸ் வந்து இது கார்னியா. ஸோ கார்னியா மேலே நம்ம லென்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த லென்ஸ் ஃபிட் பண்ணும்போது அதுக்கு இடையில இந்த கேப்பை வந்து ஒரு சலைன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ அந்த சலைன் வந்து கார்னியா இர்ரெகுலரிட்டியை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு விஷனுக்கும் கம்ஃபர்டபுளுக்கும் வந்து யூஸாக இருக்குது. இதே இது நம்ம ஆர்ஜிபி லென்சஸ் இது மேலே ஃபிட் பண்ணியிருந்தோம்னா இது அந்த கார்னியா மேலேயே ஃபிட் ஆகுறதுனால இது மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த பேஷண்ட் வந்து டிஸ்கம்ஃபர்டபுள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ளீரல் கான்டாக்ட் லென்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது: கார்னியோ ஸ்க்ளீரல், மினி ஸ்க்ளீரல் அண்ட் ஃபுல் ஸ்க்ளீரல். கார்னியோ ஸ்க்ளீரல் வந்து அதோட நேம்லேயே இருக்கு இல்லையா, கார்னியோ ஸ்க்ளீரல். ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 12.5 to 15 mm வரும். ஸோ கார்னியாவை ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்க்ளீராவோட முன்னாடி, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா கார்னியாக்கும் ஸ்க்ளீரா கடையில ஜங்ஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த ஜங்ஷன்ல இது வந்து லேண்ட் ஆகுது. மினஸ்க்ளீரல் பார்த்துட்டோம் அப்படின்னா 15 to 18 mm டயாமீட்டர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். மினஸ்க்ளீரல் வந்து ஸ்க்ளீராவோட ஆன்டீரியர் பார்ட்ல லேண்ட் ஆகுது. ஃபுல் ஸ்க்ளீரல் வந்து 18 to 25 mm கிடைக்கும். ஃபுல் ஸ்க்ளீரல்னா ஸ்க்ளீரா ஃபுல்லாவே கவர் ஆகும். ஸோ அந்த லென்சஸ் வந்து இங்க இப்போ பிக்சர் இருக்கு. ஸோ இது வந்து கார்னியோ ஸ்க்ளீரல், திஸ் இஸ் மினஸ்க்ளீரல், இது வந்து ஃபுல் ஸ்க்ளீரல். ஸோ ஸ்க்ளீரல் லென்ஸில் நமக்கு ஜோன் பார்த்துட்டோம் அப்படின்னா 3 zones வரும். ஆப்டிக் ஜோன் வந்து நம்ம சென்டர் ஆஃப் தி பியூப்பிள், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் சரௌண்டிங் இருக்கு இல்லையா, இதுதான் ஆப்டிக் ஜோன். இது வந்து லாஸ்ட் அந்த எட்ஜஸ் வந்து ஸ்க்ளீரா மேலே லேண்ட் ஆகுறதுனால இது லேண்டிங் ஜோன். ஸோ இந்த டிரான்சிஷன் ஜோன் வந்து இன்பிட்வீன்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிரான்சிஷன் ஜோன் சொல்கிறோம். ஸோ அதோட டிசைன் பார்த்துட்டோம்னா ஆக்சிஜன் பெர்மிபிள், ஹைலி ஆக்சிஜன் பெர்மிபிள் பாலிமர்ஸால ரெடி பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்ஜிபி கான்டாக்ட் லென்ஸ், இதாவது கார்னியல் கான்டாக்ட் லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கார்னியா மேலேயே ஃபிட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்கும். இதே இது நம்ம அந்த ஸ்க்ளீரல் லென்சஸ்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கார்னியா எந்த அளவுக்கு பல்ஜ் ஆயிருக்கோ அதை விட வந்து பல்ஜ் அவுட்வர்டாக இருக்கும். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன்ல நம்ம சலைன் ஃபில் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதோட நேம் வந்து வால்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை இண்டிகேஷன் நம்ம பார்த்துட்டோம்னா இதை வந்து த்ரீயாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ விஷன் கரெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆக்லோ சர்ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், கம்ஃபர்டபுளுக்காகவும் இந்த சம் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். விஷன் கரெக்ஷனுக்காக எந்தெந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துட்டோம்னா பிரைமரி எக்டசியா, கெரட்டோகோனஸ், கெரட்டோக்ளோபஸ் அண்ட் பிஎம்டி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் சர்ஜிக்கல் அண்ட் செகண்டரி எக்டசியா, ஸோ லாசிக் பண்ணி எக்டசியா வருது, ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாமே நம்ம ஸ்க்ளீரல் லென்சஸ் அட்வைஸ் பண்ணலாம். கார்னியர் இர்ரெகுலாரிட்டின்னு பார்த்தோம்னா போஸ்டோமா அண்ட் கார்னியல் ஸ்கர் ஃபுல்லாகவே, அதாவது கார்னியா ஃபுல்லாகவே ஸ்கேர் இருந்துச்சுன்னா இதில் விஷன் அவ்வளோ பெட்டர் கிடைக்காது. ஸோ பெரிபரல் ஸ்கார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்லோ சர்ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பர்ஸ் கெரட்டோபதி, லேக் ஆஃப் தால்மஸ், ட்ரிச்சியாசிஸ் அண்ட் எக்ட்ரோபியான், ரெசிஸ்டன்ட் எப்தியல் டிஃபெக்ட், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கலாம். கம்ஃபர்டபுளுக்காக எந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஆக்லோ சர்ஃபேஸ் டிசீஸ், ஸ்டீவன் ஜான் சிண்ட்ரோம் பேஷண்ட்க்கு கொடுக்குறோம், கிராஃப் வெஜஸ் அந்த டிசீஸ்க்கு கொடுக்குறோம், ட்ரை ஐ சிண்ட்ரோம்ஸ்க்கும் கொடுக்குறோம். ட்ரை ஐ சிண்ட்ரோம்ஸ்க்கு இந்த மாதிரி லென்சஸ் ஏன் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அந்த நம்ம சலைன் ஃபில் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரை ஐ சிண்ட்ரோம்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதில் நம்ம இண்டிகேஷன் மட்டும் இல்லை, கான்ட்ரா இண்டிகேஷனும் இருக்குது. இதில் கார்னியல் எண்டோதீலியல் அப்டார்மலைட்டிஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் கிளக்கோமா பேஷண்ட்க்கு நம்ம சர்ஜரி ஆஃப்டர் வந்து ட்ரைனிங் டிவைஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அந்த டிவைஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ளீரல் லென்ஸ் ஃபிட் பண்ணும்போது கார்னியல்களை ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஸ்க்ளீரால லேண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் அலர்ஜிக் கன்ஜங்டிவிட்டிஸ் பேஷண்ட். ஸோ ஸ்க்ளீரல் கான்டாக்ட் லென்ஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு லென்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்ன அந்த பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதில் ஸ்க்ளீரலில் வந்து 4 இருக்கும். ஸோ பேஸ் கர்வ் இருக்கும், சாக் இருக்கும், டயாமீட்டர் இருக்கும் அண்ட் பவர்.
ஸோ கார்னியோஸ்க்ளீரல்ல இந்த 4 இருக்கும். மெனிஸ்க்ளீரல்ல வந்து சாகு, டயாமீட்டர், பவர் மட்டும் இருக்கும். ஸோ பேஸ் கர்வ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கார்னியோஸ்க்ளீரலுக்கு கேரிடிங் வச்சே செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மெனிஸ்க்ளீரல் அண்ட் ஃபுல் ஸ்க்ளீரலுக்கு வந்து நம்மளுக்கு பேஸ் கர்வ் இருக்காது, சாகிட்டல் டெப்த்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சாகிட்டல் டெப்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், சாகிட்டல் ஹைட்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த லென்சஸ் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த பேஸ்ல இருந்து இந்த அபெக்ஸ் வரைக்கும் இருக்க அந்த ஹைட்டை தான் நம்ம சாகிட்டல் ஹைட்டுன்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி நம்ம கார்னியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த அதாவது நம்ம எக்ஸ்டர்னலா ஃபர்ஸ்ட் நம்ம கார்னியா எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பா இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாகிட்டல் ஹைட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர் வந்து கார்னியா விட 4 to 6 mm வந்து லார்ஜரா இருக்கலாம். ஸோ ஃபிட்டிங்ல வந்து சென்ட்ரல் கிளியரன்ஸ் அண்ட் லிம்பல் கிளியரன்ஸ், லேண்டிங் ஜோன் அலைன், அடுத்தது லாஸ்டா வந்து எட்ஜ் லிஃப்ட் போட்டு. ஸோ சென்ட்ரல் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 200 to 300 மைக்ரான்ஸ் நார்மல் சொல்லுவோம். ஸோ இதில் சென்ட்ரல் கிளியரன்ஸ் வந்து நம்ம 600 மைக்ரான்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் 200 to 300 மைக்ரான்ஸே இந்த நம்ம கொடுக்குற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இனஃப் ஐடியல், அதை தான் நம்ம ஐடியல் ஃபிட்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இந்த இதில் நம்ம பிக்சர் போட்டிருக்கோம். இந்த கிளியரன்ஸ் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஏஎஸ்ஓசிட்டியில் மெஷர் பண்ணிக்கலாம். இன்னொன்று எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சிட் லேம்ப்லேயே ரொம்ப தின்னான ஆப்டிக்கல் செக்ஷன் வச்சு பிரைட்டான எலிமினேஷனில் அந்த ஆங்கிளை வந்து 45 டிகிரியில் செட் பண்ணி நம்ம ஃபிட்டிங் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, இது வந்து லென்ஸோட திக்னஸ். இந்த லென்ஸோட திக்னஸையும் நம்ம அந்த வால்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த 2 to 400 மைக்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த லென்ஸோட திக்னஸும் ஆல்மோஸ்ட் இந்த வால்ட்டும் சேமா இருக்கு. ஸோ இது வந்து ஐடியல் ஃபிட். இந்த லென்ஸோட திக்னஸும் வால்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி அந்த வால்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து குட் ஃபிட்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா இதோட சாகிட்டல் ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே இது நம்ம இந்த சைடு அதாவது 400க்கு மேலே இருக்குது அப்படின்னா இதோட அந்த ஹைட் வந்து அந்த வால்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ சாகை வந்து நம்ம கம்மி பண்ணால் ஃபிட்டிங் வந்து நமக்கு குட்டாக கிடைக்கும். ஸோ லிம்பல் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிம்பல் கிளியரன்ஸ் நம்ம எதுக்காக மெயினாக பார்ப்போம் அப்படின்னா, லிம்பல் ஏரியா வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டியர் சர்க்குலேஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ லிம்பல் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிம்பல் கிளியரன்ஸ் வந்து அந்த 15 மைக்ரான்ஸ் வந்து நார்மல் போடும். நெக்ஸ்ட் வந்து லேண்டிங் அலைன்மெண்ட், லேண்டிங் ஜோன் அலைன்மெண்ட். இது வந்து அந்த கன்ஜங்டிவால லேண்ட் ஆகுறது வந்து ஸ்மூத்தாக லேண்ட் ஆகணும். ஸோ நம்ம பிளிங்க் பண்ணும்போது மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா பேஷண்ட்க்கு டிஸ்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கிறப்போ அந்த லேண்டிங் ஜோன் வந்து கொஞ்சம் டைட்டனிங் பண்ணுறதுனால இந்த ஃபிட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து எட்ஜ் ஃபிட். இது வந்து நம்ம 2 டைப்ஸில் வந்து நம்ம அசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜ் லிஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று வந்து கம்ப்ரெஷன் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். எட்ஜ் லிஃப்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்டீப்பான கார்னியாக்கு ஒரு ஃப்ளாட்டான லென்ஸ் கொடுக்கும்போது எல்லா சைடும் எட்ஜ் லிஃப்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு போர்ஷனில் இருக்கு. ஸோ எல்லா போர்ஷனையுமே நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது வந்து எட்ஜ் லிஃப்ட், இந்த ஏரியாவில் வந்து எட்ஜ் லிஃப்ட் இருக்கு. இதை நம்ம கரெக்ட் பண்ணினா இந்த மாதிரி நார்மல் ஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்ப்ரெஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கம்ப்ரெஷன்னா என்னன்னா நம்ம லென்ஸை ஃபிட் பண்ணும்போது அந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து ஒரு கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது அந்த வெசல்ஸ் அதாவது ஸ்க்ளீராலேருந்து லென்ஸுக்குள்ளே அந்த பாஸ் ஆகுது இல்லையா, அந்த வெசல்ஸ் வந்து கரெக்டாக பாஸ் ஆகலை. ஸோ மைல்டு வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன குட்டி குட்டி வெசல்ஸ் எல்லாம் உள்ள பாஸ் ஆகலை அப்படின்னா அது நம்ம மைல்டு கம்ப்ரெஷன் சொல்லுவோம். மாடரேட் கம்ப்ரெஷன்னா டோட்டலாக அந்த பிக் வெசல்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகுது, எந்த ஒரு சின்ன வெசலுமே பாஸ் ஆகல. சிவியர் அப்படின் போது எந்த வெசலுமே அதாவது பிக் வெசல்ஸ் அண்ட் ஸ்மால் வெசல்ஸ் எதுவுமே பாஸ் ஆகல. ஸோ இது வந்து சிவியர் கம்ப்ரெஷன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம 30 மினிட்ஸ்ல ஒரு அசஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த சிவியர் அண்ட் மாடரேட்டை நம்ம அசஸ் பண்ணிடலாம் இருக்கா இல்லையான்ட்டு. பட் ஆனால் அந்த மைல்டு கம்ப்ரெஷனை வந்து நம்ம 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒன் டைம் அசஸ் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக ஓவர் ரிஃப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு என்ன கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் லென்ஸ் இன்சர்ஷன் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். இது வந்து அந்த ஸ்க்ளீரல் கான்டாக்ட் லென்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு ஃபிட் பண்ணுறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லென்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு
அந்த க்ரீன் கலர்ல இருக்கிறது பிளஞ்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இப்போ ஒரு லிக்விட் ஃபில் பண்ணாங்களே அது சலைன். ஸோ பேஷண்ட்டை கீழே பார்க்க சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளஞ்சரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு வச்ச பிறகு கம்ஃபர்டபுள் வந்து பேஷண்ட் தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதை கேட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அந்த லென்ஸை நம்ம ஃபிட் பண்ணின பிறகு நம்ம ஓவரால் ஃபிட்டிங் லென்ஸை ரிமூவ் பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணுவோம்? ஸோ பேஷண்ட்டை ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லணும். பார்க்க சொல்லிட்டு கீழே நம்ம மூவ் பண்ண சொல்லணும். அந்த கீழே அவங்க கீழே பார்க்கும்போது மேலே அந்த 12 o'clock பொசிஷனில் மேலே இருக்கிற ஏரியாவிலேருந்து நம்ம அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ கெரட்டோகோனஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ஸ்பெக்ஸ் கொடுக்கறத விட நம்ம ஸ்பெக்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு விஷன் வந்து ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்ம கான்டாக்ட் லென்ஸு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு விஷன் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபுமே இம்ப்ரூவ் ஆகும்.